ரொம்ப வேதனையா இருக்கு. ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. நேத்தி மாதிரி தான் இருக்கு எனக்கு. He's very kind. ஒரு father figure. எத்தனையோ producers வந்து when they would choose the easy way out, அவர் எப்பவுமே he has only taken what was very challenging. செட்டில் இருக்கிறதே தெரியாது. இருந்தாலும் he is like a father figure. Truly a loss. And 76 not really an age to go. இன்னைக்குல life expectancy is different. Apparently he was healthy. Yes, and இது வந்து ரொம்ப tragic-ஆ இருக்கு. இப்படி ஒரு செய்தி கேட்டப்போ ஒரு செகண்ட் வந்து ஹார்ட் திக்குச்சு. இட்ஸ் see how life is so unpredictable. so unpredictable. அவர் ஒரு குவைட் பர்சன் தான். ரொம்ப வந்து தன்னை வந்து ரொம்ப முன்னில வச்சு ஒரு கான்வர்சேஷன் பண்ண மாட்டாரு. இஸ் அ quiet person but very polite, very respectful, very ஒரு calm person. ஒரு படத்துக்கு வந்து எப்படி ஒரு பொருள் வாங்குறதுக்கு நீங்க சூப்பர் மார்க்கெட் போனா அதுல வந்து ISI இருக்கா இல்ல FSSI அப்ரூவ்டான்னு பார்த்து அந்த சீல் இருக்கோ, அந்த மாதிரி தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட சீல். ஒரு படத்துல வந்து they know for sure இதுல வந்து not just entertainment, there'll also be a social message. There also be ஒரு basic quality of cinema இருக்கும். ஸோ 100% இது ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் தான் இண்டஸ்ட்ரிக்கு. சௌத்ரி அவர்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர், தமிழ் இண்டஸ்ட்ரியில இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு நமக்கு. சோ நம்ம கூட இல்ல அப்படிங்கிற விஷயம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்? ரொம்ப வேதனையா இருக்கு. ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. நேத்தி மாதிரி தான் இருக்கு எனக்கு. சூரியவம்சம்னு ஒரு படம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அது சௌத்ரி சார் தான் ப்ரொடியூசர். பட் இதுக்குள்ள இன்னொரு கதை இருக்கு. ஆக்சுவலி அவரோட இன்னொரு படத்துக்கு தான் நான் ஆக்சுவலா அட்வான்ஸ் வாங்கினேன். அண்ட் அந்த படத்துக்கு தான் நான் கமிட் ஆனேன். பட் அந்த ஷூட்டிங் போறதுக்கு ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அந்த ஹீரோக்கு வந்து அம்மா போட்டிருந்தது. ஸோ அதனால அந்த ஷெட்யூல் அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப என்னோட மற்ற கமிட்மெண்ட்ஸ்னால எனக்கு அந்த மூவி ஜாயின் பண்ண முடியல. அப்புறம் அது வேற ஹீரோயின் பண்ணாங்க. ஸோ அந்த படத்தோட அட்வான்ஸ் வந்து நான் அப்படியே வந்து அவருக்கு சொன்னேன், இத நான் கம்ப்ளீட் பண்ண முடியாது இந்த கமிட்மெண்ட்டை. அவர் 100% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார். ஐயோ நாட் யுவர் ப்ராப்ளம், ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா அப்படின்னு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஹி இஸ் வெரி கைண்ட், ஒரு ஃபாதர் ஃபிகர். அண்ட் அவர் சொன்னார் அது அப்படியே இருக்கட்டும், நெக்ஸ்ட் படம் பண்ணும் பொழுது அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, என்னோட கம்பெனியோட ஆர்டிஸ்ட் தான். அப்படி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப, நான் அப்போ ஒரு நியூ கமர் தான், அந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா, அழகா, ஒரு பாசமா, ஒரு என்ன சொல்றது, இந்த வேர்ல்ட்ல வந்து கரன்சி அப்படிங்கிறது ட்ரஸ்ட் தான், பைசா கூட கிடையாது. சோ அந்த ஒரு சின்ன பொண்ணு மேல அவ்வளோ ஒரு ஃபேத், ஒரு ட்ரஸ்ட் வச்சு நல்லா வருவ, ரொம்ப நல்லா வருவ அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் திரும்ப அவர் வந்து சூரியவம்சம் பண்ணும்பொழுது என்கிட்ட சொன்னார், இதுல வந்து இன்னொரு கேரக்டர் காஸ்ட் பண்ணிட்டோம், தேவனி மேம் தான் பண்ணாங்க அது. சோ வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் இருக்கு, நீ பண்ணுவியாமா, சும்மா கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத அப்படின்னாரு. கதையை கேட்டப்போ எனக்கு அந்த கௌரி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வாய் திறந்து பேசக்கூடிய ஒரு கேரக்டர் அது. சோ நான் சொன்னேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, நான் பண்றேன் அப்படின்னு. அவ்வளோ he was so happy. ஒரு ஆபீஸ்ல தான் கதையை கேட்டேன், சோ ஹாப்பி. அண்ட் அப்போ பாபு ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவரும் இல்லை இப்போ, பாபு ஆல்சோ பாஸ்ட் அவே some years back. கண்டிப்பா நான் அதுதான் இப்போ ரமன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கிட் வரைக்குமே சொல்லலாம் கண்டிப்பா. என்னோட நான் தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் இதுதான் தீபா, அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்க. ஐ திங்க் we are having the same thought here. எனக்கு ஒரு அடையாளம் ஏற்படுத்தி கொடுத்ததே வந்து இன்னும் இந்த ஜெனரேஷன், இந்த ஜென்சிக்கே வந்து ரோசா பூன்னா எனக்கு தெரியும். ஆமா கண்டிப்பா. சோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவில்லாத ஒரு அடையாளம் வந்து அந்த படம், அந்த சாங் இன்னுமே வந்து எப்போ அது வந்து டெலிகாஸ்ட் ஆனாலும் டெலிவிஷன்ல அதுக்கான அந்த படத்துக்கான ஒரு டிஆர்பி இருந்துட்டே தான் இருக்கும். கண்டிப்பா அது. பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒன் மூவி. ஹியர் வி ஆர் டாக்கிங் அபவுட் தி பர்சன். ஹி ஹேட் தட் விஷன். எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் வந்து when they would choose the easy way out, அவர் எப்பவுமே he has only taken what was very challenging. He has encouraged new talent to encourage பண்ணுவாரு. சேர்ந்து வந்து யாரெல்லாம் ஸ்டால்வர்ட்ஸ் தேவையோ அந்த ப்ராஜெக்ட வந்து கமர்ஷியல் ஆக்கிறதுக்கு அக்யூட்
sense of what will be viable, amazing business acumen coupled with a very kind, generous heart, very, very quiet person. Settle இருக்கிறதே தெரியாது, இருந்தாலும் he's like a father figure. Truly a loss. And 76, not really an age to go. Inikila life expectancy is different. Apparently he was healthy. Yes, and இது வந்து ரொம்ப tragic-ஆ இருக்கு. My heart goes out to every person in his family. And you know, it's ரொம்ப கஷ்டமா இருக்கு. It's quite the blue. இப்படி ஒரு செய்தி கேட்டப்போ ஒரு செகண்ட் வந்து ஹார்ட் திக்குச்சு. It's see how life is so unpredictable, so unpredictable. பாஸ்ட் ஃபியூ இயர்ஸா நமக்கு திரையுலகத்துல நிறைய பிரபலங்கள் வந்துட்டு அதுவும் இயற்கை முறையில நிறைய மரணம் நிகழ்ந்துச்சு. ஆனா இப்ப இந்த டிமைஸ் அப்படிங்கிறது ஒரு விபத்துல நடந்திருக்கு அப்படின்னு அந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எல்லாருக்குமே ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமாவே இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு, உண்மையான விஷயம். ஏன்னா அது வந்து I don't think it was, you know, I heard he was very active and everything. So yeah, அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. ஓகே மேம். மேம் இப்ப சாரை நீங்க முதல்ல சந்திச்ச அந்த தருணம், ஃபர்ஸ்ட் என்ன பேசுனீங்க, எப்படி இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன், அதை பத்தி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா மேம்? அவர் வந்து ரொம்ப பெருந்தன்மையா தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. நான் சொன்னேன், இது எவ்ரிவன் நோஸ் ஹூ யூ ஆர், நான் தான் யாருன்னு. இல்ல யூ நோ, வி ஆல் நோ யூ ஆர் வெரி ஃபேமஸ் வள்ளி. அப்படி நிறைய மூவிஸ் பண்ணுங்க. பிளஸ் எனக்கு ஹிந்தி தெரியும்னப்போ அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஓ ஹிந்தி பேசுவியா அப்படின்னு. ரொம்ப இது ரொம்ப குட்டி கான்வர்சேஷன் தான். அவர் ஒரு குவைட் பர்சன் தான். ரொம்ப வந்து தன்னை வந்து ரொம்ப முன்னில வச்சு ஒரு கான்வர்சேஷன் பண்ண மாட்டாரு. இஸ் அ quiet person but very polite, very respectful, very ஒரு calm person. ஓகே ஓகே மேம். நம்ம செட்ல இருக்கும்போது கண்டிப்பா அவர் வந்திருப்பாரு இல்லையா? எஸ் எஸ் எஸ். செட்ல எல்லாத்தையும் எப்படி பேசுவாரு, ரொம்ப கைண்ட் பர்சன் எல்லாருமே நமக்கு தெரியும். ஆமா ஆமா. அவர் இருக்கிறது இடமே தெரியாதுங்க. ஜெனரலா வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்தானா நமக்கு தெரியும் ப்ரொடியூசர் வந்திருக்காங்கன்னு. ஒரு பரபரப்பு இருக்கும், இல்ல ஒரு பெரிய ஒரு வண்டி அந்த சைடு இருக்கும். இவர் ரொம்ப சிம்பிளா தான் இருப்பாரு. ரொம்ப வரதும் போறதும் தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்தோடனே யாரு சாப்பிட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்களா, எல்லாம் ஓகேன்னு கேட்ட அப்புறம் தான் மற்ற விஷயங்களே. சப்போஸ் ஒரு ஷூட்டிங் டிலே ஆச்சு, எக்ஸ்டெண்ட் ஆகுறது. ஏன்னா ஐ ரிமெம்பர் அந்த when we went to சாலக்குடி and அதுல இருந்து பொள்ளாச்சி ஷிஃப்ட் ஆனப்போ the schedule got extended. அப்போ கூட வந்து he was very calm about it. I don't think, you know, he's more concerned எல்லாம் கம்ஃபர்டபுளா கரெக்டா நடக்குதா. அது ஒரு வெல் சீசன்ட் ப்ரொடியூசரோட ஒரு அடையாளம். பிளஸ் ஒரு ரொம்ப ஒரு காம் பர்சன் who is always in control. நம்ம agitated-ஆ இருக்கும்போது we are never in control of things. So I think he mastered that. அது எப்படி காமா இருந்து ஒரு சிச்சுவேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்றதுக்கு I think he was literally textbook தான் சௌத்ரி சார். கிரேட் மேம். மேம் அண்ட் வந்து இப்போ ஆர்பி சௌத்ரி சாரோட படம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னாலே ஆடியன்ஸ்க்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், தியேட்டருக்கு வந்தா நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீல் கிடைக்கும்பா அப்படின்ட்டு. ஒரு படத்துக்கு வந்து எப்படி ஒரு பொருள் வாங்குறதுக்கு நீங்க சூப்பர் மார்க்கெட் போனா அதுல வந்து ISI இருக்கா இல்ல FSSI அப்ரூவ்டான்னு பார்த்து அந்த சீல் இருக்கோ, அந்த மாதிரி தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட சீல். ஒரு படத்துல வந்து they know for sure இதுல வந்து not just entertainment, there'll also be a social message. There also be ஒரு basic quality of cinema இருக்கும். So 100% இது ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் தான் இண்டஸ்ட்ரிக்கு. இந்த தருணத்துல அவர் இன்னும் சில படங்கள் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கா மேம்? I think அவர் வந்து கொஞ்சம் இந்த ஹெக்டிக் ஆக்டிவிட்டில இருந்து கொஞ்சம் வந்து he must have stepped back slightly. அப்படிதான் I understand. Towards the later years. I think அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். Because today filmmaking is completely different than what it was 20 years back. And I think everything has changed. It's not just a format that's changed. The way cinema is being perceived has changed. What goes for content is completely different. Adanala you never know, maybe he was gearing up to do something completely in tune with today's times, but adukula I think fate had a very cruel hand அவரை அப்படியே பறிச்சிச்சு. எஸ் மேம். சார் கிட்ட நீங்க கடைசியா எப்போ பேசுனீங்க மேம், ஞாபகம் இருக்கா? என்ன மாதிரி விஷயங்கள் பேசுனீங்க, அதை ரீகால் பண்ண முடியுமா மேம்? I don't remember, but totally out of touch இருக்கல. He came for my wedding, that I remember.
ஓகே. அதுக்கப்புறம் கூட ஐ திங்க் தேர் வாஸ் an offer when they called ரஞ்சித் for something. அவங்க ஸ்டாஃப் எப்பவுமே வந்து they'll always be in touch with us. ஓகே மேம். பாபு அண்ணாலாம் he was very close to ரஞ்சித். So always we would be very aware that சார் எப்படி இருக்காரு, என்ன பண்றாரு, அந்த ஒரு விஷயம் எப்பவுமே we would get updates.